லிட்டில் மில்லட் அதாவது சாமை அரிசி வச்சு ஒரு டேஸ்டியான லட்டு செய்யலாங்களா? அதுக்கு நான் 1 கப் சாமை அரிசி, 1/2 கப் நாட்டு சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 7 முந்திரி, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எடுத்து வச்சுருக்க நிலக்கடலையை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி முந்திரியும் ஏலக்காயும் நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. 1 கப் சாமை அரிசியை பேனில் சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சாமை அரிசி நல்லா ரோஸ்ட் ஆனதும் இந்த மாதிரி அங்கங்கே பொரிய ஆரம்பிக்குங்க. அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சாமை அரிசியை வாரத்துக்கு 2 டைம் உங்கள் ஃபுட்டில் சேர்த்துட்டு வரும்போது உங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப ப்ராப்பராக இருக்குங்க. ப்ளட் சுகர் லெவலையும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற ஃபைபர் உங்களோட வெயிட் லாஸ் குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இந்த அளவுக்கு பவுடரை அரைச்சி எடுத்துருக்கேங்க. இதுக்கு சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாங்க. அதுக்கு நான் ஒரு பேனில் எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இது கம்பி பதம் வர தேவையில்லைங்க. சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சி ஒரு கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. நான் அரைச்சி வச்ச மாவு கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. இது லட்டுக்கு நல்லா அரோமாவை தருங்க. இது கூடவே நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க சர்க்கரை பாகையும் இதில் சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கேங்க. இனி நமக்கு தேவையான அளவுக்கு மாவு உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. சாமை அரிசியில் ஹை அயன் அண்ட் கால்சியம் அண்ட் ஃபைபர் ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. ஸோ உங்கள் குழந்தைகளோட ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபியாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.